வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் சிஎஸ்ஐ ஆலய கிறிஸ்துமஸ் பவனி நிகழ்ச்சியை பற்றித்தான். பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த கிறிஸ்துமஸ் பவனி நிகழ்ச்சியானது ஒரு நாள் என்று ஆரம்பித்து கடந்த பல வருடங்களாக 5 நாள் சிறப்பு கிறிஸ்துமஸ் பவனியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்க இருப்பது கூடன்குளம் தெற்கு தெருவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பவனி. இதோ ஆலய மணி ஒலிக்கப்பட்டு குருவானவரின் ஜெபத்தோடு இன்றைய கிறிஸ்துமஸ் பவனி இனிதே ஆரம்பம். அப்பா, கடந்த 3 நாட்களாக நாங்கள் சிறப்பாக கீத பவனியிலே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கு உங்களுடைய நற்செய்தி அன்பை வெளிப்படுத்தும் விதமாகவும், ஆண்டவரே எங்களுடைய கிராமங்களில் வசிக்கிற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனி இயேசு கிறிஸ்து பிறந்து இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி உண்மை பாடி குறித்து அவர்களை உங்களுடைய நாமத்தாலே ஆசீர்வதிக்கும்படியாக அருள் புரிந்து நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் கீத பவனிலே எங்களோடு கூட வருவீராக. எங்களுக்கு முன்பதாக அந்த தெருக்களிலே எங்களுக்கு இந்த பாதைகளை உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரை நாங்கள் செல்வது ஆண்டவரை அந்த பகுதிகளிலே காணப்படுகிற அநேகர் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக அமையட்டும். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களிலே ஒரு நன்மை உண்டாகட்டும். இந்த ஆலயத்திலிருந்து வந்தாங்க, ஆண்டவர் எங்களுக்கு நன்மை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சியோடு அவர்கள் உங்களுடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக உலகத்திலே பாலங்களாக பிறந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை உம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி அருமையான குடும்பத்தாருக்கு நிறைவாய் கொடுப்பீராக. வருகிற புதிய ஆண்டு அவருடைய வாழ்விலே புதிய நன்மைகள் உண்டாகும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்போது திரு அருள்ராஜ் ஆசிரியர் வீட்டிலிருந்து கிறிஸ்துமஸ் பவனியானது ஆரம்பித்து தெற்கு தெரு முழுவதுமாக நடைபெற இருக்கின்றது. சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக வானவில் இந்த பூலோகமத பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி அருமையான குடும்பத்தார் கொடுப்பீராக. வருகிற புத்தாண்டு நன்மை நாட்டாராக கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட்ஸ் என்ற பல வீடுகளில் டீ, காஃபி, பிஸ்கட், பாயாசம் மற்றும் கேக் மற்றும் பிரெட் பஜ்ஜி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவை கொடுத்தார்கள். ஆகவே வந்திருந்த அனைத்து ஆண்களும் பெண்களும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக 7 மணியிலிருந்து 9:30 மணி வரை இந்த கிறிஸ்துமஸ் கீத பவனியில் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். இரவு அவர்களுக்காக புரோட்டா உணவானது ஆலயத்தில் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. திரு ஜாய்சன் அவர்கள் வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸும் மற்றும் கேக்கும் வழங்கப்பட்டது. அதை அனைவரும் வாங்கி சுவைத்து மகிழ்ந்து அடுத்த வீட்டிற்கு கிறிஸ்துமஸ்
பவனி செல்ல ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துமஸ் தாத்தாக 3 இளைஞர்கள் வேஷமிட்டு அருமையாக ஆடி பாடி அசத்தி இந்த கிறிஸ்துமஸ் கீத பவனியை உற்சாகமான ஒரு கொண்டாட்ட விழாவாக மாற்றினார்கள். பண்டிகை காலங்களும் வருகிற புத்தாண்டுகளும் நற்சுதமும் நன்மை நாட்களும் தற்போது நமது ஆலய மெம்பர் திரு ஏபி முத்து மற்றும் ஆலய டிசி அன்பு அவர்கள் வீட்டில் கீத பவனி ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே ஆசீர்வதித்து தொடர்ந்து அடுத்த வீட்டிற்கு இப்போது கிறிஸ்துமஸ் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார் நமது குருவானவர். சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியை வாழகான உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சி புதிய ஆண்டு நன்மை புதிய ஆண்டு நன்மை
மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அருளி செய்யும்படியாக இந்த உலகத்தில் நல்ல ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் அருமையான குடும்பத்தாரிலே இன்னும் பெருக பண்ணுவீராக. வருகிற புதிய ஆண்டு சந்தோஷம் இந்த நாட்களாக அமையும். ஏசி முதல் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை அருமையான குடும்பத்தாருக்கு இந்த பண்டிகை காலங்களிலும் வருகிற புத்தாண்டிலும் பெருகப்படும். இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த பூமிக்கு பாலனாக உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் நிறைவாய் கொடுத்து பலவீனங்கள் பாடுகள் நீங்கி புதிய ஆண்டு அவர்களுக்கு புதிய நன்மைகள் பெறக்கூடிய நாட்களாக அமையட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துமஸ் பவனி செல்லும் அனைவர் வீட்டிலும் ஒரு 2026 ஆலய காலண்டர் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது மற்றும் சாக்லேட் அதோடு சேர்ந்து ஒரு சிறிய வாக்குத்தத்த அட்டை, சிறிய பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டது. இப்போது நமது ஆலய மெம்பர் சந்தனகுமார் அவர்கள் வீட்டில் கிறிஸ்துமஸ் பவனியாக நடைபெற்று அவர்கள் அன்போடு தந்த சுண்டலை அனைவரும் ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு நல்ல ஆண்டவரே உடைய பிறப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அந்த குடும்பத்தார் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும். வருகிற புதிய ஆண்டு நன்மை நாட்களாக அமைக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. இப்போது கொடுங்குளத்தில் மிக புகழ்பெற்ற யூடியூபர் நெல்லை அபி அவர்கள் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் கீத பவனிக்காக வந்திருக்கின்றோம்.
குடும்பத்தார் காணப்படட்டும். வருகிற புதிய ஆண்டும் அவருடைய எதிர்பார்ப்பின்படி நன்மை நாட்களாக சிங்காசனம் பல வீடுகளில் வண்ண விளக்குகளால் கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டு சீரியல் மற்றும் ஸ்டார்கள் வைக்கப்பட்டு மிகவும் அலங்காரமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. கிறிஸ்துமஸ் கீத பவனிக்கு சென்றபோது பல்வேறு இந்து குடும்பங்களும் வரவேற்று உபசரித்தார்கள். அவர்களுக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால்தான் கூடன்குளம் இந்து மக்கள் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மதத்தினரும் அன்போடும் பாசத்தோடும் உறவோடும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு ஊராகும். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் சந்தோஷ அருமையான குடும்பத்தார் கொடுப்பீராக. புதிய ஆண்டு நன்மைகளும் மேன்மையான நாட்களாக அமையட்டும். இயேசுவின் இருக்கிறாங்க பிதாவே. பெருகும்படியாக உம்முடைய நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க பிதாவே. சந்தோஷத்தை மகிழ்ச்சி அறியாத குடும்பத்தாருக்கு நிறைவாய் கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாக உலகத்திற்கு நல்ல ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை சமாதானத்தை அறிஞான குடும்பத்தார் பூரணமாய் பெற்று அனுபவித்து அருள் புரிய வேண்டும் என்று உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷ மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு நல்ல ஆண்டவரை உம்முடைய பிறப்பின் சந்தோஷ மகிழ்ச்சி அருமையான குடும்பத்தார் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக இரட்சகராக இந்த பூமியில் வெளிப்பட்டவரை உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷ மகிழ்ச்சி அருமையான குடும்பத்தார் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய
நிறைவாய் கொடுக்கும்படியாக உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அருமையான குடும்பத்தை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல எல்லாருக்கும் சந்தோஷத்தை சமாளத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு பாரமாக இருந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை அருமையான குடும்பத்தால் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது நம்முடைய ஆலய மெம்பர் திரு ஜெய்சீலன் அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கின்றோம். அனைத்து மெம்பர்களும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் குருவானவர் அவர்களின் வரவை எதிர்பார்த்து. இந்த கிறிஸ்துமஸ் கீத பவனியில் அனைத்து மெம்பர்கள் மற்றும் டிசி திரு ஜெய் அவர்கள், அன்பு அவர்கள் மற்றும் காட்வின் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிறப்பால் உலகம் பெற்றுக்கொண்ட சந்தோஷ சமானத்தை அருமையான குடும்பத்தாரும் பூரணமாய் பெற்றுக் கொள்ளட்டும். வருகிற புதிய ஆண்டும் நன்மைகள் இந்த நாட்களாக அமையட்டும். நல்ல பிதாவே. ஆலய மெம்பர் திரு ஜெய்சீலன் சார்பாக பிரெட் பஜ்ஜி மற்றும் காஃபி என அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அனைவரும் சிறிது நிமிடங்கள் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் பவனிக்காக சென்றார்கள். கூடன்குளம் தெற்கு தெரு கிங்ஸ்டன் ஆசிரியர், அவருடைய மனைவி மாவட்ட கவுன்சிலர் ரூபா கிங்ஸ்டன் ஆகியோர் இணைந்து அருமையான மாதுளை பாயாசத்திற்கு ரெடி செய்திருந்தார்கள். அருமையான ஒரு பாயாசம். அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர்.
உங்களுடைய பிறக்கையால் உலகம் பெற்றுக்கொண்ட சந்தோஷ மகிழ்ச்சி அஞ்ஞான புதிய ஆண்டு நன்மைகளும் மேன்மையான நாட்களாக. இப்போது நம்முடைய ஆலய மெம்பர் திரு உட்லின் அவர்கள் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் பவனி வந்து குருவான அவர்கள் தலைமையில் அவரின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அடுத்த வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பூமிக்கு பாகனாக நல்ல ஆண்டவரை உடைய பிறப்பின் சந்தோஷ மகிழ்ச்சி அந்த குடும்பத்தாருக்கு நிறைவாய் கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் தானே வாழ்த்துகிறோம் அந்த பிதாவே. இப்போது என்னுடைய அந்நியார் திருமதி விமலா ஸ்டீபன் அவர்கள் வீட்டிற்கு வந்து கிறிஸ்துமஸ் பவனி குரூப்பானது காலண்டரும் மற்றும் சாக்லேட்டும் வழங்கி ஆசீர்வதித்து விட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது பாயாசம் கொடுத்து உபசரித்த திரு கிங்ஸ்டன் மற்றும் ரூபா கிங்ஸ்டன் குடும்பத்தை குருவானவர் அவர்கள் ஆசீர்வதித்து அடுத்த வீட்டிற்கு பவனிக்காக சென்றார். சந்தோஷ புதிய ஆண்டு நன்மை இப்போது வந்திருக்கும் வீடு தெற்கு தெரு செல்வம் ஆசிரியை வீடு. எனக்கு 7ஆம் வகுப்பு ஆசிரியராகவும் 8ஆம் வகுப்பு கணக்கு ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றிய ஒரு நல்ல ஆசிரியை தற்போது ஓய்வு பெற்று தனது மகன் ஜாக்கப்போடு வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போது குருநாதன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் பவனி சென்று ஆசீர்வதித்துவிட்டு எதிரில் உள்ள அவருடைய மகள் வீட்டிற்கும் வந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றது.
சமாதானம் அவர்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை பெருகட்டும். வருகிற புத்தாண்டு புதிய நன்மை நாட்களாக அமையட்டும். இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஐயா ஆமென். இப்போது நமது கிறிஸ்துமஸ் பவனி வந்திருக்கின்ற இடம் நமது ஆலய மெம்பர் திரு இன்பம் அவர்கள் வீட்டிற்கு. இப்போது தெருவிலுள்ள மச்சான் வீட்டருகே கிறிஸ்துமஸ் பவனியாக வந்துள்ளது. குமார் வீட்டிற்கு முன்பாக உள்ள வீட்டில் தற்போது கிறிஸ்துமஸ் பவனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பவனியானது குமார் மற்றும் வார்டு மெம்பர் சுதா தம்பதிகளின் வீட்டிற்கு செல்ல இருக்கின்றது. இப்போது குமார் சுதா தம்பதிகளின் வீட்டில் நுழைந்து விட்டோம். அவருடைய மகன் கைப்பந்து போட்டிக்காக பெற்ற கேடயம் அங்கே அருமையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் அருமையான குடும்பத்தாருடைய வாழ்க்கையை பெருகட்டும். வருகிற புதிய ஆண்டு நன்மைகளும் ஆசீர்வாத நாட்களாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துமஸ் பவனியின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். கடைசியான 2 வீடுகளில் மட்டுமே கிறிஸ்துமஸ் காலண்டர் கொடுத்து சாக்லேட் கொடுத்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்ல வேண்டியிருக்கிறது. குருவானவர் அவர்கள் ஜெபித்து அந்த வாழ்த்துதலை சொல்வார்கள். தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு வந்தவுடன் ஆலயத்தில் ஜெபித்து முடித்துவிட்டு ஆலயத்தில் இரவு டின்னராக புரோட்டா ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் கிறிஸ்துமஸ் பவனி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கிறிஸ்தவ நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். ஜீசஸ் டாக்ஸ் டிவி, கூடன்குளம், நெல்லை மாவட்டம். நன்றி, நல்வணக்கம்.